இந்த பர்பிள் ஸ்பாட் பார்த்துருக்கீங்களா? இக்னோர் பண்ணீங்கன்னா ஃபுல் கிராப்பும் போயிடும். முதல்ல இதில சின்ன டாட் மாரி ஃபார்ம் ஆகும். அப்புறம் பர்பிள் கலர்ல வரும். லேட்டரா என்ன ஆகும்னா, இத சுத்தி எல்லோ ரிங் ஸ்பாட்டுக்கு தெரியும். இதெல்லாம் சேர்ந்து வந்தா இலை முழுக்க உலர்ந்து போயிடும். அதே நேரத்தில குரோத்தும் ஸ்டாப் ஆயிடும். இந்த டிசீஸ் வர மெயின் ரீசன் என்னன்னு தெரியுமா? வெங்காயத்து லீஃப் மேல தண்ணி நிற்கிறது தான். அதனால் என்ன பண்ணணும்னா, வெங்காயம் நடும்போது நல்லா கேப் விட்டு நடணும். அதே மாதிரி இரிகேஷன் பண்ணும்போது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இரிகேஷன் பண்ணது. முக்கியமாக மார்னிங் டைம் இரிகேட் பண்ணுறது நல்லா பெட்டரானது. ஒரு வேளை இது ஸ்ப்ரெட் ஆச்சு, இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா, மேங்கோசெப், ப்ரொஃபிகோனோசோல், டெபுகோனோசோல், அப்படி இல்லைன்னா அஸ்ட்ரோஸ்ட்ரோபின் ப்ளஸ் டைஃபனோகோனோசோல் இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணால் ஓரளவு கண்ட்ரோல் ஆகும். முக்கியமாக இந்த ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட்டை சேர்க்க மறந்துடாதீங்க, இல்லைன்னா அடித்த மருந்தே வேஸ்ட்டாக போயிடும். இந்த மாதிரி தகவலுக்கு நம்மளை கொஞ்சம் ஃபாலோ பட்டன் தட்டி விட்டுருங்க.